ஹலோ யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 19th December 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், கோல் இண்டியா, நெஸ்லே, என்டிபிசி இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், ஹீரோ மோட்டோகார், அதானி போர்ட் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸுக்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. கிஃப்ட் நிஃப்டி வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸு ஹையராக க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக ரேலி ஆச்சுது, க்ரூட் எதுக்காக அப் ஆச்சுது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா 34 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. சென்செக்ஸ் வந்து 122 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ ஒரு சின்ன டிப்புக்கு அப்புறமா மறுபடியும் வந்து நிஃப்டியும் சென்செக்ஸும் ஓரளவு ரேலி ஆகிட்டுருக்குது. ஸ்டில் வந்து எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங் சைடில் இருந்தாலும் மார்க்கெட் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிருக்குது. ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா கோல் இண்டியா வந்து 19 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்த்திங்கன்னா ஏப்ரல்லேருந்து நவம்பர் வரைக்கும், அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024 அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து 35.97 மில்லியன் டன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பர்சன்டேஜில் சொல்லப்போனால் இது 12.15% வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் வந்து கோல் இண்டியா நல்லாவே ரேலி ஆகிருக்குது. இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்தளவில் பவருக்கு வந்து கோரில் தான் வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு நம்பி இருக்கிறோம். ஸோ இந்தியா ஃபுல்லாக வந்து பவர் சப்ளைக்கு வந்து கோர்லேருந்து வர பவர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா கோல் இண்டியாவோட ஸ்டாக் வந்து ரொம்பவே முக்கியமான ஸ்டாக்காக பார்க்கப்படுது. அதோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது. ஏன்னா இந்தியாவோட அந்த கரண்ட் தேவை வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது, பவர் தேவை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதோட அவங்க அதுக்கு ஈடு கொடுக்குற விதமாக கோல் இண்டியாவும் நல்ல ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி ஓரளவு நல்ல வருமானத்தையும் ஈட்டிக்கிறாங்க. அதனால் இந்த ஸ்டாக் வந்து நல்லா ரேலி ஆகுது. அப்புறம் நெஸ்லே பார்த்தோம் அப்படின்னா 1135 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. ஒரே நாளில் 4.66% வந்து ரேலியாக இருக்குது. நெஸ்லே ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரே நாளில் மிகப்பெரிய அளவுக்கு ரேலியாக இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் வந்து அவங்களோட அந்த ஸ்டாக்கு ஸ்ப்ளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா January 5, 2024 அவங்க வந்து முறையாக ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. 1:10 அப்படிங்கிற ரேஷியோவில் ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூஸுக்கு அப்புறமா வந்து ஸ்டாக் வந்து 52 வீக் ஹையையும் தாண்டிடுச்சு. அதுமாதிரி ஆல் டைம் ஹையுமே ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து ஸ்டாக்ஸை வந்து வாங்கலாம். ஏன்னா இப்போதைக்கு ஒரு ஸ்டாக்கோட ரேட்டே வந்து 25,489 இருக்குது. ஸோ இங்கே ஸ்ப்ளிட் பண்ண அப்புறம் கண்டிப்பாக வந்து மெஜாரிட்டியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்குகிற அளவுக்கு கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து என்டிபிசி பார்த்தோம் அப்படின்னா 6 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து 300 பில்லியன் யூனிட்ஸாக இருக்குது. 300 பில்லியன் யூனிட்ஸ் அளவுக்கு வந்து அவங்க பவர் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபினான்ஷியல் இயரில். ஸோ இந்த நியூஸுக்கு அப்புறமா வந்து என்டிபிசி வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. ஸோ என்டிபிசியோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 3 லட்சம் கோடியை தாண்டி இருக்குது. 3வது பிஎஸ்சி வந்து இந்த மார்க்கெட்டை தாண்டுது. இதுக்கு முன்னாடி வந்து 3 லட்சம் கோடிக்கு அதிகமான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சுருக்கிற கம்பெனிஸ் பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஐ வந்து 5.87 லேக் வச்சுருக்குது. 5.87 லேக் க்ரோர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சுருக்குது. எல்ஐசி வந்து 5.05 லேக் க்ரோர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சுருக்குது. ஸோ அதுக்கப்புறமா 3வது பிஎஸ்சிவாக என்டிபிசி வந்து இந்த மார்க்கை தாண்டுது. அப்புறம் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 22 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட் 1 வீக்குக்கு முன்னாடி லாஸ்ட் 1 வீக்காகவே ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்துட்டுருக்குது. 1 வீக்குக்கு முன்னாடி இது 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ஹீரோ மோட்டோகார்லாம் சேம் நியூஸு தான். ஸோ 3 நாளைக்கு முன்னாடி 52 வீக் ஹையில் இருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. அதானி போர்ட்ஸும் அப்படி தான். முந்தின நாள் வந்து 52 வீக் ஹையில் இருந்துச்சு, இப்போ ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது. எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 601 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க ஸ்டாக்ஸை. 2வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணுறாங்க. டிஎஸ் வந்து 2வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணுறாங்க. 294 கோடிக்கு வந்து அவங்க ஸ்டாக்ஸை பை பண்ணியிருக்கிறாங்க. கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 86 பாயிண்ட்ஸ் வந்து ஹையராக க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ரேலி ஆகும் அப்படிங்கிறத காட்டுது.
அப்புறம் இந்தியா விக்ஸ் வந்து ஸ்டில் யூஎஸ் விக்ஸோட அதிகமாக தான் இருக்குது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம்னா டவ் வந்து 251 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. S&P 500 27 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. நாஸ்டாக் வந்து 98 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் வந்து நேற்றே சொன்ன மாதிரி ஹவுசிங் ரிப்போர்ட் வந்துருக்குது. ஸோ அந்த டேட்டா வந்து அது ஒரு முக்கியமான எக்கனாமிக்கல் டேட்டா. அது வந்து அந்த எக்கனாமிக் டேட்டா வந்து கொஞ்சமே நல்லா மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கிறதுனால யூஎஸ் மார்க்கெட் ஃபுல்லாமே ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் க்ரூடை பார்த்தோம் அப்படின்னா ஒரு $1.4 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 79.35 இருக்குது. ஸோ 75 74க்கு கீழெல்லாம் போச்சு. இப்போ கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி 80 நெருங்கிட்டு இருக்குது. ஸோ க்ரூட் வந்து எதுக்காக திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரெட் சீயில் வந்து சம் அட்டாக்ஸ் வந்து இந்த ஷிப்ஸ் மேலே நடந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கிற சிச்சுவேஷன்ஸில் வந்து க்ரூடோட சப்ளை வந்து ஏன்னா கடல் வழியாக தான் கப்பல் வழியாக தான் வந்து க்ரூடு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதிகமான அளவுக்கு கப்பல் வழியாக தான் டிரான்ஸ்போர்ட்டில் வருது க்ரூடு. ஸோ அது வந்து அந்த ரெட் சீயில் நடந்த அந்த அட்டாக்குனால் பாதிக்கப்படலாம் அந்த சப்ளை அப்படின்ட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சமாக பயந்ததுனால க்ரூடோட ரேட் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது மாதிரி கோல்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகி 2053 இருக்குது. 0.62% அப் ஆகிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.